என் பேர் சலீம் முகமது. சின்னப்பாறை கோயிலில் 16 வருஷம் டீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். மதுரையிலேருந்து சென்னைக்கு வரும்போது எனக்கு வயசு 15. நான் 4 5 தான் படித்தேன். ஆனால் 13 வயசுலேருந்து படித்தேன், வியாபாரம் பண்ணேன். இப்போது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன். மதுரையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க மாமன் தான் சொல்லுவேன். அவங்க நாய்க்கிறவங்க, நாங்கள் முஸ்லீம், நான் மாமான்னு சொல்லுவோம். அப்போ என்ன விளையாண்டு இருக்கிறேன்ட்டு அவர் தள்ளி அடித்து கூப்பிட்டு போய் வாடா உட்கார மிஷின்லாம் அவங்க வீட்டில் ஒரு 3-4 மிஷின் இருக்குது பக்கத்தில், கடை வச்சுட்டு வீடும் பக்கத்தில் இருக்குது. வாடா அப்படின்னா நான் இல்லை மாமா எனக்கு வராது, வராதுடா வாடா வெளியே எனக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவர் எங்கள் மாமா அவர் பேர் கிருஷ்ண மாமா, அவர் என்னை உட்கார வச்சு டைடாக உருட்டுற அப்படின்னாரு. முதல்ல வெறும் இதை போட்டால் உருட்ட சொன்னார். உருட்டினா அப்புறம் மரம் என்ன பண்ணார், நூலை கோர்த்து டைடாக அப்படின்னாரு. வெறும் அந்த இதை துணியை கொடுத்தாங்க. துணியை கொடுத்து தைக்க சொன்னேன். நான் தைச்சேன். தைச்சோன்னா நேற்று உட்காந்து இன்றைக்கி தைச்சியடா நீ அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தைய வேலை நல்லா வேலைன்னு எனக்கு கற்றுக்கிட்டேன். அப்போ ஜாக்கெட் அந்த உங்களுக்கு 50 பைசா ஒரு ஜாக்கெட் தைச்சா 50 பைசா. 10 ஜாக்கெட் தைக்கணும். ஒரு ஜாக்கெட்டுக்கு 50 பைசா. 10 ஜாக்கெட்டு 5 ரூபா. 5 ரூபாய்க்கு எத்தனை காலைல 9லேருந்து சாயங்காலம் 7 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வீடு பக்கம் தானே மறுபடியும் டைடாக அப்படி அப்புறமே பேண்ட் இந்த கிழிஞ்சல் வரும் டைடாம்பார். அவர் எனக்கு என்ன கொடுப்பாரு, 5 பைசா கொடுத்தாரு. வாங்கிட்டீங்க இந்தாட வச்சுக்கிறா. அந்த 5 பைசா கூட கெட்டு போயிடுவேன். 5 பைசா இன்றைக்கி போகிற 5 பைசா வச்சுக்க, அப்புறம் ஒரு 5 பைசா. இப்போ 5 பைசா பார்க்க முடியாது. அப்புறம் என்ன பண்ண இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த 10 பைசா வச்சுக்க, இப்படியே கொடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்டே ஓரளவுக்கு இப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நான் சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்தேன். அப்புறம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சூழ்நிலை சரியில்லைனால எங்கள் மாமா, எங்கள் தாய் மாமா, எங்கள் ஒய்ஃபு கூட அப்பா வந்தார். என்னடா பண்ணுறேன், இந்த மாதிரி தைக்கிற மாமா நீ வா அங்கே வா, நான் மெட்ராஸுக்கு வா, உனக்கு அங்கே கட்டி விடுறதுனால பெரிய வேலை கட்டி விடணும். அவங்க கூப்பிட்டாங்க. 1976 வந்தேன். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தையல் வேலை பார்த்தேன். எக்ஸ்போர்ட் நல்ல வேலை. எனக்கு பவர் எனக்கு செட் ஆகலை. அது ஃபுல்லாக பவர் வேலை செய்யறதுனால டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த வேலை செய்யாதப்போ செஞ்சிங்கனால உனக்கு உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அவர் டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதுக்கு மேலே இருந்தால் உனக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும், அதுக்கு பிறகு நீ வேறு என்ன பாரு அப்படின்னு. ஆனால் நல்ல வேலை, தையல் வேலை சுடியாரு நைட்டி எல்லாமே லேடிஸ் ஐட்டம் எல்லாமே நான் ஒர்க் பண்ணுவேன், கட்டிங் பண்ணுவேன், எல்லாமே செய்வேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் கடவுள் எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை. வேறு ஏதாவது தொழில் பார்க்க போகிறோன்னு சொன்னவங்க தான் யோசனை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஊருக்கு வர வேண்டிய எஸ்டி கோயில் நாங்கள் இப்போ கீழே அவசியம் போகல, டீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு போண்டா, டீ, ரசனா, மிச்சர், காராச்சி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி நானே சொந்தமாக பண்ணுறேன். 1.50 நான் கொடுத்துருக்குறேன். 1.5 ரூபா. இன்றைக்கி டீ வெளியே 7 ரூபா விற்கிறாங்க. ஆனால் நான் 5 ரூபா தான் விற்கிறேன். நான் இது வானா அநியமாக விற்கக்கூடாது, நியாயமாக விற்க முடியுது. எனக்கு வாடகை கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ரோட்டில் தண்டு போகிறோம், விற்கணும். இப்போ கடைனா அவங்க 7 ரூபா விற்பாங்க, கடைனா அவங்க வாடகை இருக்குது, அதனால அவங்க 7 ரூபா விற்கிறாங்க. எனக்கு நியாயமான 5 ரூபா எனக்கு லாபம் தான் இருக்கும். ஏதோ ரொம்ப நியாயமான ரேட்டு 5 ரூபா கிடைச்சா போகிறோம். அதாவது அந்த குடிக்கிறவங்க எல்லாம் மெயினாக இருக்கப்பட்டவங்க யாரும் குடிக்கிறது கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க யாரும் கிடையாது. நம்ம குடிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் இல்லாதப்பட்டவங்க, ஏழைங்க, அதாவது வறுமை கோடு என்னைய மாதிரி எல்லாம் வருவாங்க. அவங்க என்னடா 7 ரூபா கொடுத்து டீ கொடுப்பாங்க. நானே யோசனை பண்ணேன், 7 ரூபா கொடுத்து டீ குடிக்கிறேன் நானே யோசனை பண்ணேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்படி ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்போம். அவங்களும் நம்மளை வாழ்த்திட்டு போகணும். நம்ம டீ குடிக்கிறவங்க என்ன இப்படி அநியாயமாக கொடுக்குறாங்க, ரோட்டில் வைக்கிறாங்க, 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லாமல், சரிம்மா 5 ரூபா கொடுக்குறான் டாலு, நம்மளும் போய் கொடுக்கலாம், 5 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு அவங்களும் வருவாங்க. நானும் எனக்கு ஓரளவுக்கு வியாபாரம் வருது. இப்போ 5 ரூபாங்கும்போது எல்லோரும் வர்றாங்க. முதல்ல 40 பேர் இருந்தாங்க, இப்போ 60 பேர் வராங்க, 70 பேர் வராங்க, 80 பேர் வராங்க. 5 ரூபா டீ நம்ம நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால வராங்க.
கம்பெனி போனால் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருக்கிறேன். இப்போ நான் ஒரு 1.5 வருஷமாக நான் இப்படி சைக்கிள் போகிறேன். அதுக்கு நான் வந்து ஓட்டிகிட்டு போவேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். அப்படியே தள்ளிகிட்டே போய் பில்டிங் இருக்கிற கடைக்காரங்க, மெக்கானிக் ஷாப்பு, அப்புறம் இந்த காய்கறி பண்ணுறவங்க, மெக்கானிக் ஷாப்பு, இந்த காய்கறி அயன் பண்ணுற கடை, இப்படி கொடுத்துட்டே போவேன். போனால் அவங்க அப்படியே 10 வெட்டி செக்யூரிட்டி அப்படி கொடுத்துட்டே போவேன். போனால் எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட வேலை கிடையாது. தள்ளிட்டு தான் போவேன். தள்ளிக்கிட்டே போனால் அவங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நான் எங்கள் வீட்டில் வந்து அங்கே போகிறதுக்கு 1/2 கிலோமீட்டர். தள்ளிட்டே போட்டு தள்ளி தான் போடுறேன். நான் ஓட்டுறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா ஓட்டினோம்னாக்கா நெஞ்சுக்கு லேசாக வயசு வந்து 56 வயசு ஆகுது. ஆனால் ஓட்டணும் அவசியம் இல்லை. வந்து வியாபாரம் வந்து இது பண்ணிட்டு போகல. வந்தால் சும்மா தான் இங்கே உட்காந்துருக்கணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி தள்ளி போனால் உடம்பு நல்லாயிருக்கும். கால் எந்த நோய் வராது, சுகர் கிதர் வராதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. நமக்கு போய் எந்த நோயும் இல்லை, சுகர் கிதர் எதுவும் இல்லை. அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.